காய்ஸ், இப்போ நம்ம மலேசியாவில் பினாங்குங்கிற இடத்துல இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்திய மரபியல் அருங்காட்சியகம் மியூசியம் வேரிசன் இந்தியன் ஹெரிட்டேஜ் மியூசியம் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்குமாங்க. எவ்ரி வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே விசிட்டிங் டேஸ் ஹவர்ஸ். எவ்ரி மண்டே டியூஸ்டே பப்ளிக் ஹாலிடேஸ் க்ளோஸ்ட். அதனால் டைம் பார்த்து வாங்க. ஆனால் இது வந்து நம்மலாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடங்க. நம்ம ஊரில் இந்த மாவு அரைப்பாங்க பற்றிலாம், பருப்பு அது இல்லாமல் அரைக்கிறக்கு இது உரல், அம்மி, குழவி, இவருங்க நம்ம இப்போ தட்டைப்பயிர் பாசி பயிரெலாம் போட்டு நம்ம கிளவியெல்லாம் சுற்றுவாவில்ல, அது இது வந்து ஆட்டு உரல், மாவு அரைக்கிறது. ஹெரிட்டேஜாக ஒரு மனுஷன் கூட வச்சுருக்காங்க அப்படியே நிறையலா. பாருங்களேன், அப்படியே தமிழ் மணக்குது, எங்கோ மனம் பறக்குது. இது பாருங்க, இது பலகையில் அப்படியே இந்த இப்போ இது பண்ணுறது, குத்துறது. அரிசி குத்தும் மக்கா மகளே நீ அரிசி குத்து அழகா பார்த்து. அப்புறம் இந்தியன் ஹெரிட்டேஜ் மியூசியம், இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இல்லாதடா அப்படின்றா. நம்ம ஊரில் இல்லை, பழைய காலத்தில் யூஸ் பண்ணதை இன்னைக்கு மலேசியாவில் வச்சுருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட காட்டுறேங்க. அதனால் இப்போ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே இருந்து பாருங்க, இப்போ பினாங்குக்கும் நம்ம இந்தியாவுக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். மெட்ராஸ்ல இருந்து பினாங் வரைக்கும் வரும். சென்னையில இருந்து இது வந்து இங்க பினாங்குக்கு ஓட்டுற வண்டி. நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்க பினாங்கு ஷிப்பு 7 நாள் 14 நாள் 7 நாள்ல வந்துருது. பரவாயில்ல, அவ்வளவு தூரத்தை கடல்ல வருவாங்க. இல்லை இங்க யூஸ் பண்ண பழைய காலத்து நம்ம ஊருக்கு இங்க உள்ள ஹெரிட்டேஜ் ஐட்டங்கள்ங்க. உண்மையில எல்லாமே வேல்யூபிள். அவங்க தாத்தா எல்லாம் இதுல தான் வந்திருக்காங்க. என்ன? ஆமா, அப்ப ஃபிளைட் எல்லாம் கிடையாது, கடல் வழியாவும் தர வழியாவும் கிடையாது. இதுல வந்தவங்க கப்பல்ல வந்தவங்க தான். ஆமா, 7 நாள். எங்க ஆத்தாலாம் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா படுத்து படிக்காதான் இருந்தாங்களா, அவ்வளவு வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாங்களா அந்த கப்பையில. கடல்ல அந்த நேரத்துல அவ்வளவு வசதி எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். கருங்கடல் சொல்லுவாங்க. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரி தான் கொண்டு போவாங்களாம். பகல்ல அந்த ரொம்ப அலையா இருக்கும் சொல்லிட்டு அது ராத்திரி தான் அந்த இடத்த தாண்டி போவாங்க. பகல்ல எல்லாம் போக மாட்டாங்க. ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும், ஓன்னு காதடிச்சுக்கிட்டு சாப்பாடு தாண்டி வந்தவங்க தான் கஷ்டப்பட்டு உயிரை கையில பிடிச்சி. ஆமா, இவங்க வந்து பிழைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க. அந்த காலத்துல உள்ள பாஸ்போர்ட் பாருங்க, மலேசியா பாஸ்போர்ட், இந்தியா பாஸ்போர்ட் எல்லாம் பேர் கையில் எழுதி கொடுக்குறது. என்ன பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கூட இருக்குங்க. இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு, அப்புறம் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வர, ரிப்பப்ளிக் இந்தியா வரையா. சூரத் அக்குனான் சர்டிஃபிகேட், மலேசியா சர்டிஃபிகேட்டு. அப்போ உள்ள கப்பல்கள், இந்த ரஜூலா கப்பல் மாடல் இந்த இருக்குது. அப்போ உள்ள மலேசியா காசு. இப்போ இது வந்து என்ட்ரி கார்டு, பாஸ்போர்ட் கார்டு. இந்த பாருங்களேன், அழகாக ஒன்று இருக்குது. ப்ளீஸ், இந்த கப்பல் பினாங்கு வந்தடைந்தவுடன் தயவு செய்து இந்த கார்டை காண்பித்து பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டு துறைமுக சுகாதார இமிகிரேஷன் சோதனைக்கு வரவும். பினாங்கு அல்லது சிங்கப்பூர் செல்லும் அனைத்து பிரயாணிகளுக்கும் இச்சோதனை அவசியமானதாகும். கப்பலில் வர்றவங்களுக்கு அந்த காலத்தில் பாஸ்போர்ட் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, செம்ம. இது கொஞ்சம் பழைய காலத்து டெலிஃபோனு. இங்கே ட்ரங்கு பெட்டி. நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தானே அது. பாருங்க, சிகரெட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து சிகரெட்டு, கோல்டு ஃப்ளேக்கு சிகரெட்டு, வில்ஸ் சிகரெட்டு பற்றிலாம். சிகரெட்டு, லைட்டரு, சிகரெட்ஸ், இதெல்லாம் சிகரெட்ஸு. ஷேவிங் க்ரீமு, நம்ம ஷேவிங் அந்த காலத்து பண்ணுற ஷேவிங் லோஷனு, ப்ரெஷ்ஷு. அதான் அந்த காலத்து சோடா பாருங்க, கலர் சோடா. நம்ம ஊரில் தான் ஃபேமஸ்ஸு, இங்கே கிடையாது. அந்த கலர் சோடாலாம் வச்சுருக்குறாங்க, செம்ம. நார்த் இண்டியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற பொருட்கள் நிறைய இருக்குது இதில். அவங்களோட சின்ன குட்டி ஐட்டங்கள்ஸ்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கு இருக்குது பாருங்க. 1957 மொர்தேகா மலர் அப்படின்னு ஒரு இது வந்து தமிழ் நேசன், நல்ல ஃபேமஸான ஒரு நாளிதழ். அந்த ஃபேமஸான நாளிதழ் தமிழ் நேசன் இங்கே இருக்குது. புக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த காலத்து புக்ஸு, காயின்ஸு அதெல்லாமே இங்கே இருக்குது. சோடா, அது ஒரு குட்டி சோடாக்கெல்லாம் இருக்குது பாருங்க. மலாயா அண்ட் சிங்கப்பூர்னு அப்போ எழுதின புக்கு. மொர்தேகா இதெல்லாம் வந்து ஃபுட்டை வந்து நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிற டிஃபன் கேரியரு. செல்லிங், ஃபுட்டு விற்கிறது. பார்க்கில் இருக்கிறவங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி விற்பாங்கல்ல, பித்தளை ஐட்டங்கள், அந்த மாதிரி அலுமினி ஐட்டங்களில். பழைய காலத்து டைப்ரைட்டர். இவர் யாருண்ணா? இவர் அதிகமாக நிறைய போட்டோவில் இருக்காரு. இவர் முக்கியமான ஆளுங்க. இங்கே பாருங்க,
இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு 3 பேர் முக்கிய பங்கு ஓகே அளிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவர் தான் மூத்தவர். இவர் தான் வந்து மலாய்க்கார். இவர் பேர் பாத்தீங்கன்னா துங்கு அப்துல் ரஹ்மான். அடுத்து ஒரு சீனர் இருக்காரு, துங்கு அப்துல் ரஹ்மான். துங்கு அப்துல் ரஹ்மான் இதான் வந்து சுதந்திர தந்தை சொல்லுவோம் நம்ம. ஓகே. நம்ம தமிழர்கள் சார்பா இந்தியர்கள் சார்பா வந்து இவர் தூ சம்பந்தன். இவர் வந்து துன்வி சம்பந்தன், துன்வி தி சம்பந்தன். ஆமா. ஓகே. இவர் தான் வந்து நம்ம இந்தியர்கள் சார்பா ஒரு தலைவராக நின்று நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி. அப்ப இந்தியாக்காரருக்கும் மலேசியாக்காரரும் சேர்ந்து தான் இந்த நாட்டை சுதந்திர நாடா ஆக்கியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த மூணு எண்ணம். இவர் மலாய்க்காரில் வந்தாரு, இவர் தமிழக மூலியம் போனாரு, இன்னும் சீன 3 பேர் 3 இடம் சேர்ந்து வந்தாதான் உங்களுக்கு நாங்க சுதந்திரம் கொடுப்போம்னு சொல்லி பிரிட்டிஷ்காரர் சொன்னாங்க. இவங்க 3 பேரும் போனவே சேர்த்து வச்சுட்டாங்க. இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மலேசியா பிரதமரா இருந்திருக்காரு. இவர் ஒரே நாள், இவர் வந்து வெளியூர் போற அன்னைக்கு இவர் மட்டும் ஒரே நாள் இருந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது மலேசியால, படிச்சது வந்து மெட்ராஸ்ல, சென்னையில படிச்சாரு. சென்னை அரசியல் வச்சிருக்காரு அந்த காலத்துல. பனாங்கு கத்தினா ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, குக்குரின்னா நேபாளக்காரங்களோடது. குர்கா பைக்கிறது குக்ரா எழுதிருக்கு பாருங்க. ஆனா பனாங்கு அதுலலாம் கத்தி ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்குள்ள வந்து பொருள் இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்ம இந்தியர்களுக்கு. பிரிட்டிஷ்காரங்களோட ட்ரெஸ்ஸு, இந்த தமிழ்காரங்க இந்தியாக்காரங்க எப்படி ட்ரெஸ் போட்டாங்க எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண செப்பல்ஸு, பித்தளை செப்பல்ஸ், ராயா கிங்ஸ் செப்பல்ஸு, அப்புறம் டிவி டிரான்ஸ்மிஷன் வந்த போது உள்ள டிவி. இது பார்த்தீங்கன்னா பிரெட் விற்கிறது. இப்போ வண்டி அந்த நம்ம இப்போ ஃபுட் ட்ரக் சொல்கிறீங்கல்ல, ஓயாலெல்லாம் ஃபுட் ட்ரக் பண்ணுறீங்களா, வண்டி வச்சுக்கிட்டே வருவார். அப்போ தெருவுலலாம் தெரியும். அது மாதிரி இது கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணுறது. ரொட்டிக்கார் வந்துட்டார் சொல்லுவாங்க. ரொட்டிக்கார் வந்துட்டார். ட்ரைசைக்கிள் பாருங்களேன், யூனிக்காக பிரேக்லாம் இருக்குது பாருங்களேன், நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து எல்லா பொருளையுமே சூப்பராக தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எல்லாமே இப்போ பேக் வீல் உடையிற அளவு தயார் பண்ணுறாங்க. 1940s கேமராங்க. இதில் பார்த்தாச்சுன்னா கேமரா எடுப்பாங்களா, இதில் எடுத்து டப்புன்னு ஒரு அடி அடிக்கலாம் ஃப்ளாஷு. அந்த கேமரா, அப்புறம் ட்ரங்க் பெட்டிகள். மறுபடியும் நம்ம ஐயா ஒருத்தர் தமிழ் உடையோடு இருக்கார். இப்படி தான் வந்திருக்காங்க. மஞ்சப்பை கூட ஒரு பாய், அப்புறம் ஒரு ட்ரங்க் பெட்டி மாதிரி ஒரு சப்பலை போட்டுட்டு இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க இப்போ மலாயாவுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மலேசியாவுடைய ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கிற அளவுக்கு பாடுபட்டு உழைச்சிருக்காங்க. மலாயா காசுங்க, இதெல்லாம் பழைய காசுகள். இங்கே பாருங்க, ஹோண்டா 1969 பார்த்தீங்களா? ஹோண்டா பைக்கு ஒன்று இருக்குது, ஸ்கூட்டர் மாதிரி, இது எம்ஐடி மாதிரி. இது வந்து கப்பு வண்டி. இது வந்து 1961 உள்ளது ஹோண்டா. இதுவும் இந்தியாவில் உள்ளது தானே? மலேசியாவில் உள்ளது. இதுவும் அதே தான், ஹோண்டா எல்போர்ட் பார்த்துருக்காங்க. ஓகே. சைக்கிளை பாருங்கள், இந்த பாருங்கள், சைக்கிள் வீலுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிடக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு கரெக்டாக தெளிவாக கயிறு கட்டி வச்சு சைக்கிள் வச்சுருந்துருக்காங்க. நம்ம ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிடக்கூடாதுன்னு. அவர் தானே? அவர் மாதிரி தெரியல யாருன்னு. அவர் தானே? அவர் மாதிரி தெரியல. அந்த காலத்தில் பாடி பில்டர் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. சரியான கட்டுமசான உடல், சாப்பாடு எப்படி இருந்துச்சு, எல்லாருமே பாடி பில்டராக தான் இருந்தாங்க. ஐயா வள்ளுவரே உலக திருக்குறள் மாநாடு மலேசியாவில் நடக்கும்போது இது தயார் பண்ணியிருக்காங்கண்ணே. சூப்பர். இதெல்லாம் ஓலைச்சுவடி. இது ஸ்டைலிஷ் ஏரா. இது என்னது? யூஸ்டு ஸ்கிரிப்ட் பாம் லீஃப் பேஜஸ். இதை வச்சா எழுதுறது எழுத்தாணி. இதெல்லாமே எழுத்தாணிங்க. இது வந்து பார்பர் ஷாப்புக்கு உண்டான பொருட்கள்லாம் அங்கே இருக்குது. முடிவெட்டுறவனுக்கு சேரு, டெலிஃபோனு, குட்டி டிவி. அதுக்கப்புறம் இது மலேசியாவில் உள்ள பொருளும் இருக்குது எங்க. ஓகே. இது ஹேர் ட்ரையரு. இது ஒரு கண்ணாடி, உங்களோட சைடு 3 பக்கம் மண்டையும் பார்த்துக்கிறதுக்கு உண்டான கண்ணாடி. பன்னீர்செல்வம் முடி திருத்தும் நிலையம், வேறு லெவலு. அந்த கடைக்கு இருக்க, அந்த கடையில் வந்து எல்லாம் எடுத்திருக்காங்க. ஓல்டு பார்பர் ஷாப் இப்படி இருந்திருக்கு. அந்த கடையில் உள்ள பொருட்கள் இங்கே இருக்குது. அந்த காலத்தில் பாருங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்திய நடனங்களை கண்டுகளிக்க அரியதொரு வாய்ப்பு. தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் காரைக்குடி அழகப்பா கல்லூரி இசைப்பள்ளி நடனக்குழுவினர் அளிக்கும் நாட்டிய நிகழ்ச்சி. 24 மணி நேர உல்லாச பொழுதுபோக்கிற்கு இணையற்ற நடன விருந்து. இந்திய சாஸ்திரிய கிராமிய நாட்டிய நடனங்கள் தக்க பக்க வாத்தியங்களுடன் 5/6/61 திங்கட்கிழமை இரவு மணி 8 மணிக்கு சிரம்பான் நகர மண்டபத்தில் உயர்திரு எஸ் சின்னத்தம்பி ஜேபி அவர்கள் தலைமையில் நடைபெறும். கட்டணம் $3, அப்புறம் $2. டிக்கெட்டுகள் கீழ்கண்ட இடங்களில் கிடைக்கும். அந்த காலத்தில் என்டர்டைன்மெண்ட் எப்படி இருக்குது? இன்றைக்கி டிக்டாக்ல சொரக்கும் தூக்கிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில். ஆனால் பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு இந்த விளம்பரத்தை பண்ணி இந்த நோட்டீஸை போட்டு
எவ்வளவுக்குள்ள வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. 24 மணி நேரம் பொழுதுபோக்கு, அந்த அவங்களுடைய பொழுதுபோக்குக்கு இதை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க $3 கொடுத்து. ஐயா சாமி வந்தாட்டில வந்துட்டிலா பாருங்க. எம்ஜிஆர் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், கண் போன போக்கிலே கால் போகலாமா. இது பார்பர் ஷாப்பில் எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க. பழைய காலத்தில் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, முடியை ட்ரிம் பண்ணுற மிஷின் பாருங்கள். இப்போ மிஷினில் கிர்ன்னு அடிக்கிறீங்களா, அந்த காலத்தில் ட்ரிம் பண்ணுற மிஷின் எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. 2K கிட்ஸ் பசங்களா யாரும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எங்கள் தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் மரம், இதான் ரப்பர் மரம். இதை வெட்டுவாங்க. இது இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு இப்படி ஓகே வெட்டுறாங்க பார்த்தீங்களா. அந்த பட்டை இருக்குல்ல, அந்த பட்டை இருக்குல்ல, பட்டையை சீவுவாங்க. ஓகே, பட்டை சீவி அந்த பட்டையில தான் பால் வடியும். அந்த பால் வடி இதில் தான் வடியும். இது கோலன்னுவாங்க. இதை எடுத்துட்டு இது வந்து இதில் ஊற்றுவாங்க. இதில் ஊற்றி பிளாட் ஆக்கி அதை அப்புறம் விற்பாங்க. எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய இதில் ஊற்றுவாங்க. இது தெரியல. ஆமாம், இது பயணி இறக்குறது, பதநீர் சொல்லுவீங்களா, எங்கள் ஊரில் பயணி இறக்குறவங்க. அந்த இது வந்து மில்லில் தைச்ச ட்ரெஸ்ஸு, லைட் வெயிட்டு. இப்போ போட்டிங்களா பெர்முடாஸ், அந்த காலத்தில் அவ்வளோ கிளாஸாக பெர்முடாஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டு பார்த்தீங்களா, சுவிட்சை தட்டினா லைட் எரியுது. அந்த காலத்துலாம் இதை பம்ப் பண்ணி விட்டு பெட்ரோல் இதை என்ன ஊற்றுவாங்க, சீமை எண்ணெய் ஊற்றி லைட்டை போட்டு நடு வீட்டில் வச்சாதான் வீடு ஃபுல்லாக லைட் எரியும். இவர் அந்த காலத்து ஆளுங்க பெருமாள் செட்டி, அந்த செட்டியார் இனத்தை சேர்ந்த 2 பேர், அவங்களுடைய உடை அது எல்லாமே போட்டிருக்குதுல. அப்புறம் இசைப்பள்ளி, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க கலாச்சாரம். இப்போ நம்ம இதை பார்த்தோம்னா பொருட்கள் மட்டும் இல்லைங்க, அந்த காலத்து மனிதர்கள் கலாச்சாரம், அவங்களோட உடை, அவங்க எப்படியெல்லாம் என்னென்ன வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் எப்படி கழிச்சாங்க அப்படிங்கிறது வரைக்கும் இங்கே கற்றுக்கலாம் போல இருக்குது. அவங்கள ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்க. இலாக்கர் என்ன இவர் நகை கடை வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய கடையை எப்படி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். இந்த இப்போ வந்து உம்மடி பங்காரி செட்டி அப்படி இப்படி நிறைய நகை கடை பார்க்குறீங்கல்ல, அந்த காலத்து நகை கடையெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்கங்கிறது அப்படியே வச்சுருக்காங்க. இவர் இது கணக்காளி கணக்கு எழுதுவார். அவர் கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பார். சாரி, தொடக்கூடாது, மன்னிச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு கணக்கு புக்கு இன்னைக்கு ரேட்டு அதுன்னு அதுவாக உழுது. நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் பண்ணல சாமி, அதுவாக உழுது. ஐயோ இங்கே ஏதோ இருக்குது போல இருக்க. ஆமாம், ரேடியோ, இந்த ரேடியோ நான் வந்து எங்கள் வீட்டிலே வச்சுருந்தேங்க. இந்த வந்து இந்த குட்டி ரேடியோ கையில் கொண்டு போகிறது. அவங்க வேலைக்கு வந்த உடனே சட்டையை கழட்டி போட்டுட்டு இந்த ஊதுறது தான் எங்கேன்னு போடல, நகை செய்கிறதுக்கு ஊதுவாங்க ஒன்று, அதை தான் எங்கேன்னு கேட்கல. இங்கே பாருங்கள், நான் நாகப்ப செட்டியார் தங்கம் வெள்ளி நகைகளின் பேரில் கடன் கொடுக்கப்படும். ஓ, இது அடகு கடையா? நகை கடை செய்கிறது இல்லையோ, அடகு பிடிக்கிற கடை. தங்கம் வெள்ளி நகைகளின் பேரில் கடன் கொடுக்கப்படும் இல்லை, கொடுக்கக்கூடும். உங்களுக்கு கொடுக்க எங்களால் முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செட்டியார் தான் இந்த வெளியே தொழில் அதிகமாக பண்ணாங்க, அதனால் அவங்க போட்டிருக்கிறாங்க. இன்னும் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இங்கே நகையோட டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த காலத்து நகையோட டிசைன்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன்ஸ்லாம் இப்போ ஆட்டையை போட்டு திருப்பியும் விட்டுருப்பாங்க. ராஜமன்கோ, வாவ், இந்த கடை இன்னும் இருக்குது ராஜமன்கோ, அதனால் அவங்களோட இது. அதுக்கப்புறம் அந்த காலத்து கிரைண்டர், ஃபஸ்ட்டு நீங்கள் கிரைண்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, அது இப்படி தான் இருக்குங்க, ரொம்ப வெயிட்டாக இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இது சோடா செய்கிற மிஷின் நினைக்கிறேன், மவுண்டைன் ஐஸ்கிரீம் ஃப்ரீசர், ஐஸ்கிரீம் செய்கிற மிஷினு. இது ஒரு சூடு பண்ணுற மிஷினு. அப்புறம் வீட்டுக்கு நம்ம குக்கிங் செய்கிறதுக்கு, உணவகம் நடத்துறதுக்கு, ஹோட்டல் நடத்துறதுக்கு, சோடா கம்பெனி, அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. பெரிய கல்யாண விருந்துலாம் செய்வாங்கள்ல, அங்கே அந்த காலத்தில் கல்யாண வீட்டில் உள்ள விருந்துகள் செய்கிறது எல்லாமே அதுக்குண்டான பானை பாத்திரம்லாம் இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அவ்வளோக்குள்ள ஐட்டங்களை நம்ம இந்தியாவில் கூட இல்லைங்க. இந்தியாவில் கூட இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணி வைக்கல. நீங்கள் அங்கே உள்ள மியூசியத்தில் போனாலும் ஏதோ 1-2 தான் இருக்குது. ஆனால் இவ்வளவு விஷயங்களை, இவ்வளோ பொருட்களை இங்கே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நம்ம ஊர் ஆளுங்க அழிச்சு எடுத்துருவோம். ஆனால் இங்கே ஃப்ரிட்ஜில் பாருங்க, இந்த பாருங்க ஒரு ஃப்ரிட்ஜு கூட இருக்குது. அப்புறம் டீ பாட்டு, சின்ன சொம்பு, பெரிய சொம்பு, பணியாரம் செய்கிற பாட்டு, தண்ணி குவளை, பெரிய இந்த ஜல்லி எல்லாம் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் உள்ள கேஸ் பாருங்க, கேஸ் ஸ்டவ், மண்ணெண்ணெய் அடுப்பு, கேஸ் ஸ்டவ், மண்ணெண்ணெய் அடுப்பு. இது மண்ணெண்ணெய் அடுப்பு. இங்கே மண்ணெண்ணெய் இதில் ஊற்றிடுவாங்க. இதில் ஊற்றணுமா? இதில் ஊற்றிட்டு அதை கை வைக்க மண்ணை ஊற்றிட்டு அது அப்படியே லைனில் ஓடும். இதை வந்து பம்ப் பண்ணுவாங்க. பம்ப் பண்ணுறது. ஓகே. மண்ணெண்ணெய் அடுப்பு நான் இப்போ இந்த டைப்பில் நான் பார்த்துருக்கேன். பட் பழைய கேஸ் ஸ்டவ் மாதிரி தான் நினச்சேன். இவ்வளோ பெரிய இதாக இருக்குது. இப்போ இது உலக்க
சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சோடா மேக்கர். கரெக்டா? ட்ரெடிஷ்னல் பிராஸ் இடியாப்பம் மேக்கர். சோடா இல்லைங்க, இடியாப்பம் பண்ணுற இது. இடியாப்பத்தை புளிஞ்சு பண்ணுவாங்கல்ல, ட்ரெடிஷ்னலான இடியாப்பம் புளிஞ்சு பண்ணுறது. இதெல்லாமே எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இல்லைங்க, எங்கள் பெரியம்மா வீட்டு அம்மா வீட்டிலலாம் இருந்துச்சு. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல இந்தியாவில இருந்தே கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. இங்கே செய்கிறாங்களா இல்லையா தெரியல. ஏங்க இது ஏங்க எடுக்கிறீங்க? நான் திருப்பிக்கிடுவேன். 360 தான் நீங்க தான் அட்ஜஸ்ட். கண்ணாடி பார்த்த பிறகு என் மூஞ்சி இப்படி இருக்கா, இவ்வளோ நேரம் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு தோணுது. ஒரு எப்படியும் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு செய்யணும்னா இந்த பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு செய்கிற வடை கடை எல்லாமே இதில் இது பண்ணிடலாம். முக்கிய போட்டுருக்கோம். இப்படிதான் இருப்பாங்க சின்ன பிள்ளைல. அடுத்து இங்கே பாருங்க, அந்த காலத்து குட்டி பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட கியூட்னஸ்ஸு. அவங்க ஃபோட்டோன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது குட்டி வயசு பிள்ளைகளுக்கு. அதனால இப்படி நிற்க சொல்கிறாங்க, இப்படி நிற்க சொல்கிறாங்கன்னு அப்படியே நின்றுடுவாங்க. இந்த காலத்து பிள்ளைகள் தான் 2 வயசுல 1 வயசுல செல்ஃபி எடுக்கிறாங்கள. அந்த காலத்தில் இதெல்லாம் தெரியுதா பாருங்க. குட்டி குழந்தை திருமணம் மாதிரி குட்டி பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வர வச்சிருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் எலைட் பீப்புள் யூஸ் பண்ற இது. சைனீஸ் வந்து அங்க இருந்து வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஆமா, இதுல போட்டிருக்கு பர்மீஸ் லெக்கோரா மேட் ஆஃப் பர்மீஸ் இதுன்னு போட்டிருக்கு. அது அங்க வாங்கி நம்ம தமிழ் மக்கள் யூஸ் பண்றது. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து சோஃபா. அப்புறம் குட்டி பிள்ளை, பணக்கார வீட்டு பிள்ளை. இதெல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைகள் தான் இருக்கும், சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காது. நீங்க என்னன்னு உருண்டு போன்னு விட்டுருவாங்க. யாடே அப்பா, தண்டி டிஃபன் பாக்ஸ். இந்த டிஃபன் பாக்ஸ் லைனை பாருங்க, ட்வின் டவர் தோத்திரம் போல இருக்க. நான் எண்ணி சொல்லிடுறேன், இது எப்படி எண்ணிடணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 பேர் சாப்பிடலாம். 27 வகை கூட்டு காய்கறிலாம் வைப்பாங்களோ? 27 ஐட் சமங்க. இதெல்லாம் இந்த மாதிரி சத்தியமா லைஃப்ல பார்த்தது இல்லை. ஏதோ ஒரு 5 பார்த்துருக்கேன், 7 பார்த்துருக்கேன், 9 வரைக்கும் கூட பார்த்துருக்கேன். 27 லைன். இப்போ அந்த காலத்து டிவி, மறுபடியும் இதே மாதிரி போட்டோகிராஃபி அங்கே இருக்கு. அப்புறம் இந்த கேசட் செட் இருக்கு. தில்லானா மோகனம்பால் இருக்குங்க. தில்லானா மோகனம்பால் நம்ம நாகேஷை பார்த்த உடனே செமையா இருக்கு. நலந்தானா எலைட் ஆள், அந்த காலத்து பணக்கார ஆள். எப்படி இருக்காரு பாருங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் இந்தியன் போட்டோகிராஃபி. இது ஒன்று. அதுவும் பணக்காரலாம் கால் மேலே கால் போட்டால் தான் பணக்காரங்க. பக்கத்தில் நாய்க்குட்டி இருக்கணும். பெரிய சைஸ் டிவி. இதுவும் வந்து அந்த காலத்தில் பணக்காரங்க வீட்டில் இருக்கும். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் வரும் இந்த மாதிரி டோர். இதெல்லாம் ஆக்சுவலி டோர் நான் தொடக்கூடாது, அதனால உங்களுக்கு காட்டல. இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே இந்த டிவி பார்த்து முடிச்ச உடனே டோரை க்ளோஸ் பண்ணால் டோர் க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா டிவிங்கிறது அங்கே அந்த காலத்தில் ரொம்ப இப்போ நீங்கள் ஒரு BMW கார் வாங்கினீங்கன்னா எந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுவீங்க, அதே மாதிரி ஒரு வீட்டில் டிவி இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது பெரிய காசு பணம் செலவு பண்ணுற விஷயம். அதனால அதை வந்து அவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி சேஃபாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு ரேடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரேடியோங்க. இதில் வந்து ரிசீவர் எதுவுமே கிடையாது. சும்மா இதை வந்து திருப்பிட்டு ஒரு சேனலை நாங்கள் எடுக்கிறதுக்கு, நாங்கள் இல்லை, எங்கள் தாத்தா அப்பா காலத்தில் ஒரு சேனலை பிடிக்கிறதுக்கு அவங்க அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி திருக்கணும். ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் ஒரு சேனல் கிடைக்கும். இலங்கை கிடைக்கும், இல்லைனா வேற இப்போ ஒவ்வொரு சேனலும் கிடைக்கும். பார்த்துடுங்க, சென்னை வானொலி நிலையம் செய்திகள் இதோட நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இதில் தான் படிக்கணும். அந்த காலத்து என்டர்டைன்மெண்ட்டே இதான். ஒரு ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உட்காந்து பாட்டு கேட்பாங்க. என்ன பாட்டு? அந்த நலந்தானா பாட்டா? அதுக்கு முன்னாடி நலந்தானா கூட ஈஸ்ட்மேன் கலர்ல. அதுக்கு முன்னாடி காலத்தில் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, வாராய் நீ வாராய். அந்த காலத்து கேமரா, அந்த காலத்து விளாகர்ஸ் யூஸ் பண்ணுது. இது நமக்கு இதுக்கு சம்பந்தம். இந்த காலம் அப்படியே எப்படி வருதோ, இப்போ நான் பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, 360 கேமரா. ஆனால் அந்த காலத்து போலாராய்டு, அந்த போட்டோ எடுத்த உடனே போட்டோ கைக்கு வந்துடும். அது வீடியோகிராஃபி பாருங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. 2K கிட்ஸ் பசங்க கூட சுத்தமாக பார்த்துக்க மாட்டீங்க. பார்த்துக்கிடுங்க எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. படக்கடை நடத்தும் லூனாஸ் இளைஞர். லூனாஸ்ங்கிறது எங்க உள்ளது? அது வந்து கேனான் போட்டோ, இன்னொரு மாநிலம். கேனான் போட்டோகிராஃபி. அப்புறம் இந்த இடுப்பில் வச்சுக்கிட்ட கேனான். இந்த ஃபோட்டோலாம் வந்து அந்த காலத்தில் டூர் போகிறவங்க, இப்போ நீங்கள் எப்படி செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் நம்ம எடுக்கிறோம், அந்த மாதிரி டூர் போகிறவங்க இடுப்பில் கட்டிட்டு வைக்கிற இடம் அதெல்லாமே இருக்குதுங்க. இது வந்து இங்கே பாருங்கள், இதில் பாருங்க, ஆறுமுகம் செட்டியார் ஃபேமிலியோட செக்கு எண்ணெய் இவங்க வந்து நடத்திருக்காங்க. இங்கே என்ன எண்ணெய் கம்ம பினாங்கில் நடத்திருக்காங்க. 1920
ஒரு செக்கு ஆலை நடத்திருக்காங்க. அப்பெல்லாம் நம்மள மாதிரி இப்போ கெமிக்கல் ஆயில்லாம் கிடையாது, ஒரிஜினல் ஆயில் தான். அந்த ஆலையை யூஸ் பண்ண உண்டான பினாங்கில் யூஸ் பண்ண அந்த இதை அப்படியே வச்சிருக்காங்க. இங்க பினாங்கில் தமிழர்கள் வந்து யூஸ் பண்ண பொருளே 1-2 பாதுகாப்பு வச்சிருக்கனா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அது சொல்லுங்க? தமிழ்நாட்டில் கண்டிப்பா அதெல்லாம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா பல 1000 செக்கு ஆலை இருந்திருக்கும். அந்த பொருளை ஒன்னாவது இருக்க காட்டுங்களேன் எனக்கு. இந்த மாதிரி நம்ம பாதுகாக்கல. அதனால நான் வீடியோவில் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த நான் கை வைத்தியம் பண்ணுவாங்களே அதுதானே தமிழர் மண்பாண்ட கலை. மண் இந்த பானை செய்யறதுக்கு உண்டான பொருட்கள் இதெல்லாமே மண் மண்டப பூஜை பொருட்கள், பூஜை செய்கிற விஷயம். அப்புறம் இது முளைப்பாரி திருவிழா, அதுக்கு முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி பானைகள்லாம் இருக்குது. எதையுமே டச் பண்ணி உடச்சிடாம. ரொம்ப டயர்டாக இருக்குது, படுத்துக்கிட்டு இந்த கட்டில் படுத்தா தூக்கம் வரும் பாருங்க, பிச்சுக்கிட்டு. ஐயோ, நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு கட்டில் மெத்த வாங்கி நீங்கள் போட்டு தூங்கி பாருங்க, வராது. ஆனால் ஸ்டில் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம், அதனால் நான் பெருமைப்படுறேன். இந்த கட்டு அதுவும் இது பாருங்க சணல் நார். இது வந்து நான் பனை நார் கிடையாது, சணல் நார். இதை வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நிம்மதியாக தூங்கியிருக்காங்க. கை கால் மூட்டு வலிச்சு ஃபிசியோதெரப்பி அந்த என்னது மூட்டு இதெல்லாம் யாரும் போகிறதே கிடையாது. அந்த காலத்து எலைட் பீப்புளோடைய குழந்தைய படுக்க வைக்கிற இடங்க. சரியான இரும்புல வெயிட்டு செம்ம வெயிட்டாக இருக்குது. எங்களெல்லாம் என்னத்தை பாயில் வரட்டி விட்டு போல வேந்தால உருட்டிட்டு போ, ஒன்று கடிச்சு பெறல அப்படின்ட்டாங்க. அந்த காலத்து ஸ்லேட்டு சேம் அவங்க யூஸ் பண்ண அதே ஒரு குட்டி பிள்ளை யூஸ் பண்ண அப்படியே டேபிள், ரீடிங் டேபிள், என்னது படிக்கிற டேபிள், அதுவும் எல்லாம் சேர்ந்துருக்கு. அப்புறம் இது அஸ்யூஷுவல் குட்டி பிள்ளைகள் விளையாடுற பொருட்கள், இதெல்லாம் குட்டி பிள்ளைகள் விளையாடுற பொருட்கள் இன்றைக்கும் இருக்குது. இன்னைக்கு உள்ளதான் பழசான்னு தெரியல இது. அதுக்கப்புறம் இது கண்ணாடி பொருட்களும் நிறையா இருக்குது. இது வந்து இப்போ மில்க் ஃபீடிங் பாட்டில் பிளாஸ்டிக்கில் இல்லாமல் அந்த காலத்தில் கண்ணாடியில் இருந்துருக்குங்க. குழந்தைகளை வளர்க்குற பாட்டில்ஸ்லாம் அது இதில் இருக்குது. குழந்தைகள் விளையாடுற பொருள். அப்புறம் அந்த காலத்து குழந்தைகள் விளையாடுற குட்டி குட்டி பொருட்களை பாருங்களேன். இந்த கார்ட்ஸு, இப்போ வரைக்கும் கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸு, அப்புறம் குட்டி துப்பாக்கி, பம்பரம், கோழிக்குண்டு, குழந்தை பொட்டை பிள்ளைகள் விளையாடுற குட்டி பாப்பா பொம்மை, வேற லெவலுங்க. இன்னும் போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ பொருள் சத்தியமாக சொல்கிறேன். இந்த அருங்காட்சியகம் வந்து நான் பார்த்த வரைக்கும் சின்ன இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 10 பைசா எங்கிட்ட டோக்கன் வாங்கல, டிக்கெட்டு கிடையாது சாமி. ஏசியோட வித் ஏசியோட பாருங்க, ஃபுல் ஏசியோட ₹1 டிக்கெட் கிடையாது. சரி, மெயின்டெனன்ஸ்க்காவது ஒரு 10 ரூபா வாங்கியிருக்கணும்ல, கிடையாது. ஆஹா, எங்கள் அம்மா சாரி ஞாபகம் வருது. இந்த சாரீலாம் வந்து அந்த காலத்து சாரிங்க. இந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இந்த வளைஞ்சு போகிற எங்கள் பெரியம்மாலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் பெரியம்மா இந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தான், என் பெரியம்மா நீங்கள் நிறைய இது மாதிரி விரும்பி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் சொல்லியிருக்கேன் பார்த்துருங்க. இது குட்டி பிள்ளைகளோட பேபி சோப்பு, ஜான்சன் அண்ட் ஜான்சன். வெரைட்டி அடிச்சிட்டோம்ல அவனை. அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் சோப்பு, பவுடர் டப்பா. அப்புறம் இது என்னென்னு தெரியும் உங்கள் எல்லாருக்கும், இப்போ கேர்ள்ஸ் பிள்ளைகளுக்கு போடுறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாக்லேட்டு, அந்த பால் பவுடருங்கிற டப்பா கூட இருக்கு பாருங்க. நெஸ்லே கம்பெனி தானே அது. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில தான் வர வைப்பாங்க, அப்படித்தானே? வர்ற கப்பலில் கொண்டு வருவாங்க. அப்போ சைனாக்காரங்க வந்துட்டாங்களே, சில ஜாமான் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வரும், பிரம்மாலேருந்து வரும். ஆமாம், ஆனால் இதெல்லாம் இந்தியர்கள் பயன்படுத்துது. அதாவது மற்ற நாட்டிலேருந்து வந்தாலும் அதெல்லாம் இந்தியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பொருள்லாம். ஸோ அந்த கல்யாணத்துக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேங்கிள்ஸு, வளையல், தாலி. ஐயோ, தாலி முதற்கொண்டு இருக்கப்பா. இன்னைக்கு தான் பெண்களுக்கு, அன்னைக்கு தாலி வேலி, இன்னைக்கு ஆண்களுக்கு தான் தாலி வேலி. இன்னைக்கு நாங்கள் தாலி கட்டணும்னு சொல்லலைன்னு வைங்களேன், அப்புறம் வேலையை தாண்டி ஓடிடுவாங்க. நல்லா உஷாராக இருக்கணும். இப்போ தமிழர்களோட தேர் கால், ஐயோ இல்லை இது முதற்கொண்டு வச்சிருக்காங்கண்ணே. இதை வந்து இதெல்லாம் உண்மையில அழிச்சிருவாங்க. வேதனையா இருக்கப்பா. சரி, இங்கேயாவது இருக்க சந்தோஷப்படுங்க. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராவது மலேசியா வந்தீங்கன்னா பினாங்குக்கு கண்டிப்பா வாங்க. எப்படியாவது எந்த டிரான்ஸ்போர்ட்லயே வாங்க, இல்லை உருண்டுட்டாவது வந்துருங்க. பினாங்கு வந்து நீங்க இந்த மியூசியத்தை பாருங்க. நம்ம தமிழர்களுடைய பொக்கிஷத்தை பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பா பாருங்க. இது வந்து ஒரு தஞ்சாவூர் வீணையாங்க, தொடக்கூடாது. அதுக்குள்ள ஸ்டாண்டுலாம் இருக்கு பாருங்க. இதுவும் அந்த காலத்து ஸ்டாண்டு. இது பாருங்க, அந்த காலத்துல பிள்ளைகள் ரப்பர் இது பண்ணுவாங்கல்ல, பேபி கேர் ரப்பர் ஃபீட் பண்ணுவாங்கல்ல, அந்த ரப்பர். இது நான் குட்டியா இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு, நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியாது, நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அப்போ அவங்க அப்பா உள்ள புக்ஸு,
இந்தியன் அப்படிங்கிற புக்ஸ், இந்திய புக்கு எல்லாமே இருக்குது. புரூக்பான் கோராகை மெடிசன்ஸு, சோப்பு, பவுட்ரு, இது வந்து மெடிசன் ப்ளஸ் மேக்கப் செட்டு எல்லாமே இதில் இருக்குது. குட்டிகூரா பவுடர் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்க குட்டிகூரா பவுடர். அப்பா இவர் இது சோடா மிஷின் தானே? ஐஸ் கட்டி, அயன் ஐஸ் கட்டர், ஐஸ் கட்டி அரைக்கிறது, அரைச்சி இப்படி அந்த கோலா மாதிரிலாம் செய்யறது. ரைட்டு. இது டீ பாட்டில், டீ ஸ்டாலில் வந்து எப்படியும் கண்டிப்பாக ஒரு சர்பத் ஸ்டாலும் இருக்கும். டீ போடுற பானைகள்லாம் அங்கே இருக்குது. காஃபி பவுடர் இருக்குது, நெஸ்கேஃபே காஃபி பவுடரு, ஹார்லிக்ஸு, மைலோ, அந்த டப்பாலாம் அந்த காலத்து ஹார்லிக்ஸ் டப்பாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். டீ கிளாஸு, ஹார்லிக்ஸ் டப்பா, சோடா பாட்டிலு, கோழி சோடா, இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இந்த FN போட்டிருக்கல, இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஃபைனலாக பாருங்களேன், இது என்னது பாருங்க, அந்த காலத்து சினிமா தேட்டருங்க, டூரிங் டாக்கீஸில் மேலே ஒரு ஃபிலிம் போடுறாங்க பாருங்க. ஃபிலிமை போட்டு சுற்றி விடுவாங்க. சுற்றி விட்டதுக்கப்புறம் இது வழியாக லைட் எரிஞ்சு அதை எரிஞ்சு படம் தேட்டருக்கு போகும். அந்த தேட்டருக்கு உண்டான அத்தனை இது ப்ரொஜெக்டர், பழைய காலத்து ப்ரொஜெக்டரை நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்ல, நான் பார்க்குறேன். இந்த பாருங்க, பழைய ரீல் போடுற சினிமா தேட்டரு. இங்கே சினிமா தேட்டர் இதையுமே வாங்கிட்டு அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஐயோடா, வேற லெவலில் இருக்கு. அதில் பழைய புது படம் வரைக்கும் தலை அஜித் இருக்காரு. நெக்ஸ்ட் ஷோயிங் இந்த இத்தனை டைமில் போடுவாங்க படம் அப்படிங்கிற எல்லாத்தையும் போட்டிருக்கு. ரீலும் இருக்குது, பழைய ரெக்கார்டும் இருக்குது. நாயகன், இந்தியன், பாருங்க, சிவாஜி கணேசன் நடித்த பத்திரகாளி முதல் படம். நவ் ஷோயிங் போட்டு சினிமா தேட்டருங்க. சினிமா இல்லாமல் இன்னைக்கு உலகம் இல்லை. அந்த சினிமா உருவானது, அவங்க டிக்கெட்டு, அந்த காலத்து சினிமா டிக்கெட்ஸு எல்லாம் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். இந்த சினிமா டிக்கெட் வேல்யூபலாக அது குவாலிட்டியாகவே இருக்காது. அது சினிமா டிக்கெட் எல்லாமே இந்தியன் மூவி, கேசட்டு, இது பாருங்க, வாக்மேனு வரைக்கும் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். நான் முதல்ல சொன்னது தான், சத்தியமாக நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரிப்புக்காக வேணால் வாங்க, பட் இப்போ பினாங்குக்கு கண்டிப்பாக வாங்க. ஒரு ட்ரெயின்லாம் வரும், அப்படி தானே? ட்ரெயின் ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. அப்புறம் பினாங் முருகன் கோயில் இதெல்லாமே இருக்குது. உண்மையில் சூப்பராக இந்த சரியான ஊருக்கு கூட்டு வந்திருக்காங்க. முதல்ல ஏதோ வேறு ஊருக்கு பிளான் பண்ணாங்க, கூட்டு வந்து இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சூப்பராக காட்டினேன். இந்த வீடியோவில் எல்லா இடத்தையும் பார்த்துருப்பீங்க, எல்லா பொருளையும் பார்த்துருப்பீங்க. இங்கே வர முடியாதவங்க இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே டிங் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.